இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டே 6 நான் போன விட சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கான்ஃபிடன்ஸ். ஸோ ஏற்கனவே பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா பேசணும். ஸோ வளவலன்னு பேசாம இல்லைன்னா பயந்துட்டு இல்லைன்னா கையில நடுங்கிட்டு பேசாம நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா உங்க பதில் வந்து நச்சக்கன்னு தெரியுற மாதிரி அவங்களுக்கு பேசணும். ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து மஸ்ட். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்வர்சேஷன் அப்படின்னா என்னன்னா ஸோ இப்போ வந்து யாராவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாங்க இல்லைன்னா ஏதாவது இன்ஃபர்மேட்டிவா பேசுறாங்கன்னா ஸோ நீங்க வந்து பதில் சொல்லும்போது மீனிங்ஃபுல்லா அதுக்கு சம்பந்தப்பட்ட நீங்க ஏதாவது சொல்லணும். ஸோ வளவலன்னு சும்மா பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லாம மீனிங்ஃபுல்லா பேசணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி. உங்களுக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சி வேணும். பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும்னா ஹெல்பிங் டெண்டன்சி வேணும். ஸோ எப்படி ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது டவுட் இருக்கும்போது நீங்க வந்து ஹெல்ப் பண்றதோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது அந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி இருந்துச்சுன்னா உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே 1 டே 2ல சொன்ன மாதிரி தான் நியூ ஸ்கில்ஸ். ஸோ நீங்க வந்து நியூ ஸ்கில் வந்து நீங்க வந்து எப்பவுமே டெவலப் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அச்சீவ் யுவர் கோல்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம டே 7ல பார்ப்போம். பை.